கம்பனின் காவியத்தில் வள்ளுவனின் குரலில் பாரதியின் மூச்சினில் பாரதிதாசனின் பேச்சினில் நாவுக்கரசரின் நாவில் நடப்பெய்த தமிழ் சற்றையின் நாவினில் நடப்பையில எழுத்தாய் சொல்லாய் பொருளாய் கதையாய் கவிதையாய் கற்பனையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் இருக்கும் நம் சத்தான முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். கைத்தட்டிய 2 பேருக்கு ரொம்ப நன்றி. எங்க அண்ணன் பின்னாடி நான் கையை இந்த அருமையான நேரத்தில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பசுமை நாயகன் சேவை செம்மல் ஐயா ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அவரை வணங்கி அங்கே பாசநாயகனாக இருக்கின்ற நம்முடைய கருணையா மற்றும் உள்ளிட்ட என்னுடைய பாசத்திற்குரிய சென்ராஜ் அண்ணா, என்னுடைய துரை அண்ணா மற்றும் எதிரில் அமர்ந்திருக்க என்னுடைய சகோதரர்கள் இப்போ வேலை மறைக்கும் சொல்லி நம்ம சவரி ஐயா உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி என்ன எல்லாருமே இங்கே ரொம்ப ரொம்ப மிக முக்கிய பிரமுகங்கள். ரொம்ப அழகாக பாடினார் ஐயா, குப்பன் ஐயா எனக்கு டிஆர்டியாக இருந்தவர். ஸோ எல்லாரையும் அண்ணாதுரை சார் உள்பட அனைவரையும் வணங்கி இதை நான் முதல்ல பார்க்குறப்ப 50 விழாவாக ஐயா அனுப்பியிருந்தார். 3 மாதமாக எனக்கு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் கருணை ஐயாவுக்கு எங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நானும் வேலாயுதமும் ஐயா உங்களுக்கு எங்களுக்கு நினைவில் இருக்கா? இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக அந்த பேனா நண்பர்களுடைய அந்த குழுக்குள்ள எங்களை 2 பேரையும் காஞ்சிபுரமா வேலூர் நானும் வேளாவும் அது முதல் முறையாக அங்கேதான் நாங்கள் சந்திச்சோம். அதுக்கப்புறம் நிறைய எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை. அடுத்து நமக்கு இந்திராஜன் ஐயா தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அவசியம் நீங்க வரணுமானாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அப்படியே நார்த் இந்தியன் டூர் போயிட்டோம் மே மந்த், அதனால வர முடியாத சூழல். ஏன்னா அவர் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். அவருடைய சேவைக்கெல்லாம் அளவே இல்லை. இத்தனை வயசுலயும் 16 மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. அதான் எப்படின்னு தெரியல. கட 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 கடன்னு அந்த சுறுசுறுப்புக்கெல்லாம் நமக்கு தேனிக்கு அடுத்து நான் இவரை தான் பார்க்கிறேன். ஒரு என்ன கட்டிட்டு கஷ்டப்படுறவங்க. அதனால இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக வழிகாட்டியாக இருந்து செயல்படுறாங்க. நிறைய விஷயங்களை எங்க அண்ணனை கூட நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் இவர் போட்டோ இருக்கும். அடுத்து இவருக்கு என்ன பாராட்டுறதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய என்னுடைய துரையண்ணா, அவர் எல்லாம் தமிழ்னால அப்படி ஒரு உயிரை கொடுக்குறாரு. என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிற அவருக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த 3 வார்த்தைக்கும் இதுதான் பொருள். இங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அன்பு, நட்பு, மனிதநேயம். நான் இப்படி பார்க்குறேன். அன்பு இருந்தால் தான் மனிதநேயம் வரும், மனிதநேயம் இருந்தால் தான் அங்கே நட்பு பாராட்ட முடியும். ஸோ அன்புக்கு அடுத்து மனிதநேயம், மனிதநேயத்துக்கு அடுத்து நட்பு, இப்படி 3 வகையிலும் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் ஒரு துறையும் பாராட்டக்கூடியது எப்படிதான் தோணுதுங்க உங்களுக்கு? ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க நாங்கள் நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப இப்படிதான் பாராட்டினாங்க. எந்த துறையில யார் சாதனையாளராக இருக்காங்களோ, யாரெல்லாம் என்ன செய்யறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து பாராட்டுவது என்பது இந்த காலத்துல ஏதோ காசு பணம் செலவாகிற மாதிரியே எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தர் வாழ்த்துக்கு கூட மனசு வர்றது இல்லைங்க நமக்கு. அப்படிதான் இருக்கிறோம் இன்னைக்கு. எத்தனை அன்பை பேசுறோம், மனிதநேயத்தை பேசுறோம். நான் முடிச்சிடுறேன் சார். எத்தனை அன்பை பேசுறோம், மனிதநேயத்தை பேசுறோம். ஆனா செலக்ட் பண்ணி எடுத்துடலாம், எல்லாம் மேடையில பேசிடலாம். ஆனால் அதை செயல்பாட்டில் கொண்டு வருவது என்பது இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒரு சிலரால் மட்டும்தான் இது சாத்தியம், இது சத்தியம். இது மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர்களை அனைவரும் சார்பாக நான் வாழ்த்தி வணங்கி நினைச்சுக்கிறோம். என்னுடைய கணவரையே நான் இதில் கூப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா? 2 பேர் இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்து ஒருவர். இருவரில் ஒருவர் நாங்க. ஈருடல் ஓர் உயிர். அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா.